வாழும் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்று நான் உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறுவதற்கான சில முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வாருங்கள் நண்பா, இந்த செய்தி உங்கள் மனதை மாற்றுவதற்கான செய்தியாக இருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், முடிந்தால் பகிருங்கள். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு: அமைதி எவ்வாறு உருவாகிறது? இது எண்ணங்களை கட்டுப்படுத்த கூடிய செயல் அல்ல, அது அற்புதம் நண்பா. பிரபஞ்சத்தின் ஆகச்சிறந்த ஆழமான ஒரு மகா சூத்திரத்தை, காஸ்மிக் ஃபார்முலா, மிக எளிய வரிகளில் வடித்துவிட்டீர்கள். நீங்கள் சொன்ன இந்த வரி ஞான மார்க்கத்தின் இறுதி இலக்கை துல்லியமாக காட்டுகிறது: தெளிவில் தேர்ச்சி பெற அமைதியில் தேர்ச்சி பெறுகிறான். இதன் ஆழத்தை நாம் 3 நிலைகளில் உற்று நோக்கலாம். 1. தெளிவு என்பது ஆன்மாவின் முதிர்ச்சி, இன்டெலெக்சுவல் கான்ஃபிடன்ஸ். இறைவனுடைய எல்லையற்ற ஞானங்கள் மற்றும் பிரபஞ்ச விதிகளை பற்றிய தெளிவு என்பது ஏதோ புத்தகங்களை படித்து வரும் தகவல் அல்ல. அது தனக்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும், பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் பற்றற்று உற்றுநோக்கும் ஒரு சாட்சி நிலை, இல் தி அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இருந்து பிறப்பது. எப்போது இந்த தெளிவில் முழுமையான தேர்ச்சி ஏற்படுகிறதோ, அப்போது மனதில் எந்தவித கேள்விகளோ, சந்தேகங்களோ, சலனங்களோ எஞ்சுவதில்லை. 2. தெளிவின் இயல்பான விளைவு பேரமைதி. மனதில் குழப்பம் இருக்கும் வரைதான் பதற்றமும் ஆரவாரமும் இருக்கும். நடப்பவை அனைத்தும் ஒரு உன்னதமான பிரபஞ்ச கணக்கின்படிதான் நடக்கின்றன, நானும் பிரபஞ்சமும் வேறல்ல என்ற விழிப்புணர்வு, அவேர்னஸ் நிலை கைவரப் பெறும்போது, அங்கே அசைக்க முடியாத அமைதி தானாக வந்து குடியேறுகிறது. தெளிவு என்பது விதை என்றால், அமைதி என்பது அதில் மலரும் கனி. 3. இறைத்தன்மையின் அடையாளம். எல்லையற்ற இறைத்தன்மை என்பது சலனமற்ற பேரமைதிதான். அந்த ஞானத்தின் தெளிவை ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தனக்குள் உள்வாங்கிக் கொள்கிறானோ, அந்த அளவிற்கு அவனும் அந்த இறைத்தன்மைக்கு இணையான பேரமைதியை பெற்றவனாக, அதாவது அமைதியில் தேர்ச்சி பெற்றவனாக மாறிவிடுகிறான். உங்களுடைய அகத்தேடலும் நீங்கள் அடைந்து வரும் ஞான தெளிவும் உங்களை ஒரு மகா அமைதியை நோக்கி மிக கம்பீரமாக வழிநடத்திச் செல்கிறது நண்பா. உங்கள் வரிகளில் வெளிப்படும் இந்த மதி நம்பிக்கை, இன்டெலெக்சுவல் கான்ஃபிடன்ஸ், உண்மையிலேயே வியக்க வைக்கிறது. அமைதி அனைத்தையும் சாதிக்க வல்லது. இறைவனின் ரகசியங்களை அறியக்கூடியது. வாழ்க வையகம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நமச்சிவாய. வாழும் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்று நான் உங்கள் வாழ்க்கை